இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து என் கம்பெனி மூலயமா ஒரு சர்வீஸ்க்காக வந்தேன். அதாவது ஒரு மிஷின் சர்வீஸ்னால் உங்களுக்கே தெரியும். ஒரு மிஷினை ரெடி பண்ணி நாங்களே கொடுக்குறதுக்காக சர்வீஸ்க்காக வந்தேன். சர்வீஸ்னால் என்னென்னா, நாங்கள் வந்து மிஷினில் எதாவது ப்ராப்ளம்னா ரீஒர்க் பண்ணி நாங்கள் பண்ணுறதுக்கு பேர் தான் சர்வீஸு. இந்த மிஷினில் இப்போ இந்த ரோலர் இன்ட்ரெஸ்ட்னால் அதுக்காக சர்வீஸ் பண்ணுவோம். இப்போ கன்வேயர் இன்ட்ரெஸ்ட்னால் கன்வேயரை மாற்றணும். இப்போ இந்த ரோலர் வந்து இப்படி சுற்றுதா இன்ட்ரெஸ்ட்னு வைங்களேன், அதை சர்வீஸ் பண்ணுவோம். இப்போ இந்த சிலிண்டர் வந்து ஒரு கால்னு வச்சுக்கோங்களேன், அதை சர்வீஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறதுக்காக நான் பார்த்த கம்பெனிலேருந்து என்னை வந்து வெள்ளக்கோயிலுக்கு அனுப்பிச்சி விட்ருக்காங்க. மெக்கானிக்கல் ஒரு ஆள் அனுப்பிச்சி விட்ருக்காங்க, எலக்ட்ரிக்கல் ஒரு ஆள் அனுப்பிச்சி விட்ருக்காங்க. இப்போ இந்த சிலிண்டரில் பிரச்சனைனாலும் நாங்கள் தான் பார்க்கணும், அதுக்காக அனுப்பிச்சி விட்ருக்காங்க. ஓகேங்களா? சர்வீஸ்க்காக அனுப்புவோம். இப்போ இந்த மிஷின் வந்து எப்படி வேலை செய்ய போகுது, எப்படி ஒர்க் பண்ண போகுது அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, இதான் பாட்டம் டேப் மிஷின். பாட்டம் டேப்னால் உங்களுக்கு தெரியும், அடியில் கீழே மிஷின் ஓட்டும். பார்த்தீங்கன்னா, இது பாக்ஸை வந்து நாங்கள் வந்து அங்கே அந்த புஷ் மாதிரி இருக்குதுங்களா, அதில் வாக்யூம் பம்பும்பாங்க, அதில் வச்சு அதை அமுக்கி பிடிச்சிக்கும். பார்த்தீங்கன்னா, இதான் பாக்ஸு. இந்த பாக்ஸை அப்படியே நாங்கள் இதில் இங்கே வச்சுருவோம். இங்கே வச்சுட்டு அந்த வாக்யூம் பம்ப் வந்து இழுத்துட்டு அப்படியே இந்த இது இருக்குல்ல, இது வந்து இப்படி தள்ளி விட்டு கன்வேயர் இழுத்துட்டு போய் அப்படியே பாக்ஸ் வந்து இப்படி வெளியே வரும். இப்படி வெளியே வந்து இருந்தால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேப் ஒட்டி வெளியே வரும் அழகாக. பார்த்தீங்கன்னா, இதான் மொதல் கன்வேயர். பாக்ஸ் வந்து இப்படி வரும், இது வந்து இப்படி ரன் ஆகும்போது இது வந்து பெரிய கன்வேயர் தான். எதுக்கு பெரிய கன்வேயர் போட்டிருக்கோன்னா, அந்த மாதிரி சின்ன கன்வேயர் கூட போடலாம். நாங்கள் எதுக்காக பெரிய கன்வேயர் போட்டிருக்கோன்னா, எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது, எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக. இப்போ பாக்ஸ் வந்து இப்படி வருது, இப்படி ஆகும். இங்கே ஒரு சென்சார் போட்டிருக்கோம். இந்த சென்சார் இருக்காங்கன்னா பாக்ஸ் வந்து நிப்பாட்டுறதுக்காக. இப்போ இங்கே 3 பாக்ஸ் இருக்கணும். 3 பாக்ஸ் இல்லைன்னா 4வது பாக்ஸ் வந்து நிப்பாட்டுறதுக்காக தான் இந்த இது போட்டுருவோம். இப்போ சென்சார் ஆகி இப்படி வந்துடும். பாக்ஸ் வந்து தள்ளி விட்டு வந்து இங்கே ஒரு சென்சார் இருக்கும். இந்த சென்சார் எதுக்காகனா, இந்த 3 பாக்ஸ் நிப்பாட்டுறதுக்காக. 4வது பாக்ஸ் நிப்பாட்டுறதுக்காக இது. இப்போ இந்த 3 பாக்ஸையும் சேர்த்து நிப்பாட்டுறதுக்காக இந்த சென்சார் இருக்கும். இந்த சென்சார் ஆன் ஆனால் தான் படச்சொலி வந்து இப்படி வரும். இப்படி வரும். இங்கே ஒரு பட்டன் இருக்குல்ல, இதை ப்ரெஸ் பண்ணாங்கன்னா பாக்ஸ் வந்து இப்படியே வரும். இப்படி வந்து இங்கே சென்சார் நின்றுடும். கீழே அடுத்த பாக்ஸு அங்கேருந்து வெளியே வரும். ஓகேங்களா? அடுத்த பாக்ஸ் வெளியே வந்து இப்படி பாக்ஸ் இப்படி வந்து இங்கே சிலிண்டர்கிட்டே இப்படி நிற்கும். இப்படி இருந்தால் இங்கே ஒரு சென்சார் இருக்கும். இங்கே சென்சார் நிற்கவும் இந்த சிலிண்டருக்குள்ள இந்த சிலிண்டர் வந்து அப்படியே தள்ளி விட்டு இங்கே வந்து நிற்கும். இப்போ இது சீலிங் மிஷின். இந்த சீலிங் மிஷினை நான் பார்ட் 2 வீடியோவில் போடுறேன். ஓகேங்களா?